இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவரையாவது ஆண்டவர் வெறுமையாய் திருப்பி அனுப்பக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பிரியமானவர்களே, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! கவனியுங்கள் பிரியமானவர்களே, அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது அவர் இப்படி ஜெபிக்கிறார்: தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இந்த மனிதனை ஆசீர்வதித்து, ஒருவேளை அவருடைய பிறப்பின் பின்னணியும் வித்தியாசமானதாக இருந்தாலும், அந்த துக்கத்திற்கு அடையாளமாய் யாபேஸ் என்று பெயரிட்டாலும், அன்பானவர்களே, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 147வது சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 147வது சங்கீதம் 13வது வசனத்தை படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி, அல்லேலூயா, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஒரு வாசல்களின் தாழ்பாள் பலப்படுத்தப்படாதிருந்தால் எல்லா தீமைகளும் உள்ளே நுழையும். ஆனால் நம்முடைய வாழ்வில் எந்த பகுதிகளில் சத்துரு நுழைவதற்கு வாசல்கள் இருக்கிறதோ எல்லா பகுதிகளிலும் ஒரு தாழ்பாள் இருந்தால், அந்த தாழ்பாட்கள் பலப்படுத்தப்பட்டு இருந்தால் நிச்சயமாக எந்த தீங்கும் உள்ளே நுழையாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பு அவர் நம்முடைய வாழ்வின் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். கர்த்தர் சொன்னார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நம்முடைய இருதயத்திற்குள் அநேகம் தீங்குகள் நுழைவதற்கு அது போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நீதிமொழிகள் 4:23 அதை நாம் படிக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் ஆண்டவர் வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்தும்படி நம்மை அழைக்கிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஏனென்றால் அந்த ஜீவ ஊற்றை கர்த்தர் உள்ளே வைக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் வருகிற போது அவன் தேவனால் பிறக்கிற ஒரு புதிய அனுபவத்திற்குள் ஆண்டவர் அந்த மனிதனை கொண்டு வருகிறார். ஆண்டவர் அந்த மனிதனுக்குள் வருகிற போது என்ன காரியத்தை செய்கிறார் என்று பாருங்கள். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பிரியமானவர்களே, 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் அப்படி படிக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான்.
ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், குறிப்பாக யாபேசை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஒரு காரியத்தை ஆண்டவர் அவருக்கு செய்தார். அவர் அவனுடைய வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்கள், இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். சங்கீதங்களின் புத்தகம் 134வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் படிக்கும்போது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதிலே நாம் படிக்கிறோம் 2வது வசனத்திலே, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து. ஏனென்றால் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கரங்களை நாம் எடுக்காவிட்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், நமக்கு இரக்கம் செய்கிறவர் கர்த்தர். அவரிடத்திலிருந்து தான் நமக்கு நன்மைகள் வருகிறது. ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினையாமல் யாராலும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லுகிறார். 3வது வசனத்திலே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புத்தகம் 129வது சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிப்போக்கர் சொல்வதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறந்தார். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்கள். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும். அது என்ன? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்வில் வருகிறார். அவரை குறித்துத்தான் இங்கு நாம் சங்கீதம் 129வது சங்கீதம் 3வது வசனத்திலே, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் அவர் வரும்படி எதிர்பார்ப்போடு நமக்கு அருகிலே வந்து நிற்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற போது ஆண்டவர் எந்த சாபமாக இருந்தாலும் அவைகளை மாற்றி ஆண்டவர் யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கும்படி நமக்கு சமீபித்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே, நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர். இப்பொழுதும் ஆண்டவர் இரக்கம் செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உமக்கு மகிமையை தருகிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன். மகிமை